மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் பாஜக முன்னாள் தேசிய செயலர் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மதுரை பழங்காநத்தத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ராஜா இரு பிரிவினரிடையே மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 பேரை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைப்பு. பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தைப்பூசம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு இன்று முதல் 1320 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் இயக்கப்படும் என அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம். விசாரணை வளையத்திற்குள் வருவாய், கனிம வளத்துறை அதிகாரிகளை கொண்டுவர திட்டம். அசல் ஆவணங்களை காட்டினால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்படும் என பொதுமக்களை திருப்பி அனுப்பக்கூடாது. மூல ஆவணத்தின் நகல் இருந்தால் சரிபார்த்து பதிவு செய்யுமாறு சார்பதிவாளர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியல் காணிக்கை மூலம் 106 கோடி ரூபாய் வருவாய். 20 மாதங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் 100 கோடி ரூபாய் ஈட்டப்படுவதாக தேவஸ்தானம் தகவல். பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட் சீரனின் இசை நிகழ்ச்சியால் சென்னை ரசிகர்கள் உற்சாகம். ஏ.ஆர். ரஹ்மானுடன் இணைந்து பாடியதால் குதூகலம். சேலம் அருகே கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சாராய வியாபாரிகள் 3 பேர் கைது. நாட்டு துப்பாக்கி 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை.